ஸோ நான் ஏசி எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வயரிங் நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கும்போது இந்த ஏசிக்கு வந்து பவர் லைன் வந்து நம்ம ஹெவியாக இழுக்கணும், 3 ஸ்கொயர் வயர் இழுத்தா தான் ஸோ இந்த ஏசியோட பவர் கன்சம்ஷன் வந்து தாங்கிக்க முடியும் அப்படின்னோடனே, ஸோ அவங்களாம் இழுத்துருந்த வயர் வந்துட்டு நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வயர் மட்டும்தான் இழுத்துருந்தாங்க, ஏசிக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், கூகுள்லேயே நான் தேடினேன் எலக்ட்ரீஷியன்ஸ் அவைலபிள் என் ஏரியாவில் யார் இருக்காங்க அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணேன். ஸோ அதில் 2-3 பேர்கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரீஷியனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இவர் வந்துட்டு கரெக்டாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு முதல் லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வயர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத லென்த்து பார்த்துட்டு என்னோடய மெயின் ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து இழுத்து எப்படி கொண்டு வரணுன்றதை செக் பண்ணிவிட்டு வயர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அவர் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டாரு. ஸோ ஏன்னா இந்த 3 ஸ்கொயர் வயர் எதுக்கு போடுறோன்னா, நம்ம மெயின்லேருந்து பவர் லைன் இழுக்கும்போது தான் ஏசிக்கு எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல், மற்ற நம்ம எலக்ட்ரானிக்ஸ்க்கு எதுக்கும் இஷ்யூ இல்லாமல் நமக்கு ஏசியோட பவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ட்ரிப்பர் பாக்ஸு எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு, எலக்ட்ரீஷியனோட அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை நாங்கள் கடைசியாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க்கு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஏசியோட ஃபிக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடித்து அவர் ஃபினிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம், ட்ரிப்பர் பாக்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஏசி மெக்கானிஷியன் வந்து எனக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் அந்த பாக்ஸோட வித்தெல்லாம் மெஷர் பண்ணி வெளியில் எங்கே அவுட்டோர் யூனிட் வைக்கணுன்றதெல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் அவர் ட்ராயிங்ஸ் போட்டு ட்ரில்லிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்டோர் யூனிட்டோட பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம அவுட்டோர் யூனிட்டுக்கான பவரும் இன்டோர் யூனிட்லேருந்து வர்ற பவர் கேபிளும் கனெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நம்ம தெரிஞ்ச ஏசி மெக்கானிக்கை வச்சுட்டு நம்ம பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற இன்ஸ்டாலேஷனில் எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணுறாங்க, நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டவுட்டு தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் தேடி தெரிஞ்சவங்கள நான் வர சொல்லி பண்ணதுனால எனக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக சொன்னார். ஸோ இந்த பேனலை கழட்டும் போது மட்டும் நம்ம சேஃபாக கழட்டணும். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது, எப்படினாலும் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏசி வாங்கினதுக்கப்புறம் இந்த இண்டோர் யூனிட்டில் இருக்கிற அந்த ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் அதிகமான லைட்டாக ஆக தான் செய்யும், பட் அதிகமான டேமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது தான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் அவுட்டோர் யூனிட்லேயும். ஸோ அதில் இருக்கிற ஸ்டீல் பிளேட்ஸையும் நீங்கள் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்டோர் யூனிட்டுக்கு ட்ரில்லிங் மார்க் பண்ணி ஸ்டாண்டெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் ஏசி ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கும், நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லேயே போய் கேட்டாலே என்ன வெயிட்டுன்னு கேட்பாங்க, எத்தனை டன்னுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான டன் அளவு சொன்னோன்னா அதுலேயே கொஞ்சம் ஹெவி வெயிட்டு தாங்குற மாதிரி இருக்கிற ஸ்டாண்டு வாங்கினாலே போதும். ஸோ அது எல்லா யூனிட்டையுமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவுட்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதோட ஏர் வந்து ஈஸியாக வெளியேறி போகிற மாதிரி செட்டப் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட ஏர் பிளாக் ஆகிற மாதிரி இருந்தால் நமக்கு கூலிங் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவுட்டோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ என்னோடய வீட்டோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுட்டோர் யூனிட்டை வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 45 டிகிரிஸில் டேர்ன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஏர் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் பில்டிங் இருந்தது. ஸோ அதனால் 45 டிகிரிஸ் நாங்கள் டேர்ன் பண்ணி வச்சதுனால ஏர் வந்துட்டு அந்த செவத்தில் பட்டு ரிட்டன் ஆகி போகிற மாதிரி சொன்னாங்க மெக்கானிக்கு. ஸோ அது மாதிரி நாங்கள் 45 டிகிரிஸில் லைட்டாக டில் பண்ணி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அதுக்குண்டான ஹோல்ஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குமே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ட்ரில்லிங் ஒர்க்கே வந்து நம்ம
அவுட்டோர் யூனிட்டுக்கான லைன் போகிறது பார்த்து செக் பண்ணி தான் அவங்க ட்ரில்லிங் போட்டாங்க. ஸோ இதுதான் அந்த அவுட்டோர் யூனிட்டுக்கான ஹோல்லேருந்து அந்த காப்பர் பைப்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவே இருந்தது. அவங்க கொடுக்குற ஃப்ரீயான அந்த 3 மீட்டர்லேயே எனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா பைப்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு வேலையை முடிச்சாச்சு. இந்த வாட்டர் அவுட்லெட்டுக்கான பைப்ஸ் வந்துட்டு தனியாக வாங்கினேன். அந்த இன்சுலேஷன் ஒயிட் கலர் டேப்பு, ஒயிட் சாண்டு, அப்புறம் இந்த வாட்டர் அவுட்லெட்டோடது நான் தனியாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே. ஸோ நான் வாங்கியிருக்கிற பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்யூ அப்படிங்கிற ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டு தான். இது 2024ஓட மாடல். நான் வாங்கியிருந்தது வந்து 1.5 டன்னில் 3 ஸ்டார் ஏசி வாங்கியிருந்தேன், ஸ்ப்ளிட் இன்வெர்ட்டர்னு. ஸோ இந்த ஏசி வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்சு வந்து 28,990 போட்டிருக்கு. பட் நான் வாங்கும்போது இந்த ஏசியோட ரேட் என்னென்னா வெறும் 25,500 தான். ஏன்னா நான் செப்டம்பர், அதாவது மழை ரெயின் சீசன் இருக்கும்போது வாங்கினேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இந்த ரேட்டில் கிடச்சிது. ஆனால் இப்போ வந்தது 28,990 இருக்குது. ஸோ உங்களுக்கு பேங்க் ஆஃபர், கார்டு ஆஃபர்லாம் இருந்ததுன்னா இது கொஞ்சம் கம்மியாக வாங்க முடியும். ஸோ இந்த ஏசியை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 10 இயர்க்கான கம்ப்ரெசர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு கம்ப்ரெசரில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் 10 இயர் வாரண்ட்டி இருக்கிறதுனால சர்வீஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. நான் அதுக்கு கடைசியாக சொல்கிறேன் நான். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போனீங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். பட் நான் இந்த ஏசி வாங்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, கூடவே ஸ்டாண்டும் ஸ்டெபிளைசரும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுங்கன்னாங்க. பட் ஆனால் இதில் ஸ்டெபிளைசர் வைஸ் பார்க்கும்போது ரேட்டு அதிகமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஸ்டெபிளைசர் இருந்தது. ஸோ நான் இது ரெண்டுமே நான் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இதை ஏசி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லணுன்னா, இன்ஸ்டாலேஷன் வந்து சென்னையோட ரீஜனுக்கு அவங்க வந்துட்டு ஜீவ்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாலேஷன் டீம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கே நான் வந்து ஏன் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்க ஒரு டைம் சொன்ன டைமுக்கு வர்றதில்ல, அதுக்கப்புறம் நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் இல்லை, நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு தான் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வர்றேன்னு சொல்லிவிட்டு வரவும் இருந்தாங்க. ஃபோன் பண்ணி நம்ம கேட்டால் தான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இது வாரண்ட்டி போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் அவங்க இன்ஸ்டாலேஷனை கேன்சல் பண்ணிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்கள வச்சு நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். ஸோ காஸ்ட்டும் கம்மியாக இருந்தது. ஸோ இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு, அந்த வயரிங் காஸ்ட்டெல்லாம் உனக்கு நான் இதில் வந்து லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ஆச்சு, மொத்தம் டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 5 months later. ஸோ நான் வின்டர் சீசனில் வாங்கியிருந்ததுனால ஏசியை பற்றின ரிவ்யூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ சம்மர் சீசன் ஆகிடுச்சு. நான் ஏசி யூஸ் பண்ண ஆரம்பித்து 5 months ஆச்சு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஸ்டெபிளைசர் எவரெஸ்ட்டில் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஹெவி ஒர்க்குக்கு மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரேட் என்னென்னு நான் எண்டில் சொல்கிறேன். ஸோ ஏசி வந்துட்டு பக்காவாக கூலிங் ரன் ஆகிட்டுருக்கு. 24 வச்சாலே நமக்கு கூலிங் எல்லாமே ரொம்ப நிறையவே வருது. என்னோடய ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு 10 ரூமை விட கொஞ்சம் பெரிய ஹால் தான் இருக்கும் எனக்கு இது. ஸோ 1.5 டன்னுன்றது தாராளமாக இருக்கும். ஸோ இதோட கூலிங்கை பொறுத்த வரைக்கும் 24 வச்சுட்டு நம்ம ஏர் வென்டிலேஷன்லாம் லாக் ஆகிருக்க மாதிரி ரூம் இருந்தாலே போதும். ஒரு 20 மினிட்ஸ் ஓடினாலே நமக்கு ரூம் எல்லாமே ஃபுல்லாக சில் ஆகிடும். ஸோ இதோட என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ வாட்டர் அவுட்லெட்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ இதில் என்னென்னா, இது இன்வெர்ட்டர் ஏசி அப்படிங்கிறதுனால கம்ப்ரெசர் வந்து எனி டைம் ரன் ஆகிட்டே இருக்காது. நமக்கு உள்ளே ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு கூலிங் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கம்ப்ரெசர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு உள்ளே ரன் ஆகிட்டு தான் இருக்கும், கூலிங்கான ஏர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ கூலிங் குறையுதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெசர் ரன் ஆகும். இப்போ கம்ப்ரெசர் ஓடாமல் தான் இருக்குது, ஆனால் பட் உள்ளே எனக்கு கூலிங்கான ஏர் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டாப் குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஏசியோட என்னோடய ஃபுல் கம்ப்ளீட் செலவு பண்ணதோட லிஸ்ட்டு.
ஸோ ஏசியோட அமௌண்ட் வந்துட்டு 25,500. பட் ஆனால் இப்போது வந்து காஸ்ட் ஒரு 4,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது 4 ஸ்கொயர் வயர் வந்துட்டு என்னோடய வீட்டில் வந்து மெயின் ஜங்ஷன் பாக்ஸில் இருந்து நான் ஏசி ஃபிட் பண்ண போகிற இடத்துக்கு வந்துட்டு 35 மீட்டர்ஸ் வந்துச்சு. அதாவது டபுள் வயரோட லென்த்து தான் அது 35 மீட்டர்ஸு. ஸோ நான் வீடியோவில் வந்து 3 ஸ்கொயர்னு சொல்லியிருப்பேன், பட் ஆனால் அது 4 ஸ்கொயர். ஸோ அதோட அமௌண்ட்டே வந்துட்டு 1,500க்கு மேலே. தென் அதுக்கப்புறம் 1.5 ஸ்கொயர் வயர் வந்துட்டு 17 மீட்ரு. அது எதுக்கு அப்படின்னா அதோட எர்த்துக்கான வயர் வந்துட்டு. ஸோ அதுவும் வாங்க வேண்டியதுன்றதுனால அது ஒரு 17 மீட்ரு, அது 300 சம்திங் வந்தது. அதுக்கப்புறம் 25 ஆம்பில் ஒரு எம்சிபி பாக்ஸ், அதாவது நம்ம ட்ரிப்பர் பாக்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அது வந்துட்டு அதுலேயே ட்ரிப்பர் கண்ட்ரோலோடு இருக்கிற பாக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு. ஸோ அதோட அமௌண்ட் வந்துட்டு 590, 600. அப்புறம் ஸ்டாண்டு, ஸோ நான் ஹெவியான ஸ்டாண்டு தான் வாங்கினேன். ஸோ அதுவே 490 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசர் பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறப்போ அதுலேயே 2-3 மாடல் இருந்தது. ஸோ 1.5 டன்னுக்குனா 4 kVBயில் தான் வாங்க சொன்னாங்க எவரெஸ்ட்டில். 4 kVBனா எவ்வளோ ஹெவியான ஏசி போட்டாலும் அது தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் நமக்கு ஏசியோட டன் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா இந்த ஸ்டெபிளைசரே யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அமௌண்ட்டு பரவாயில்ல, கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் எவரெஸ்ட்டில் இந்த மாடல் வாங்கினேன். ஸோ அது 3,100 வந்தது. ஸோ இதில் வந்து 5 years வாரண்ட்டி இருக்குது இந்த ஸ்டெபிளைசரில். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் பைப்பு, அப்புறம் அதோட இன்சுலேஷன் டேப்பு, அப்புறம் ஒயிட் சிமெண்ட் அதெல்லாம் சேர்த்து அது ஒரு 300 சம்திங் வந்தது. ஸோ எலக்ட்ரீஷியனோட ஃபிட்டிங் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே 1,800 ஆகிடுச்சு. ஸோ இந்த காலத்தில் எலக்ட்ரீஷியனோட சார்ஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஏசி இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்துட்டு எனக்கு 1,600 வந்தது. ஸோ அவர் தெரிஞ்சவர்ன்றதுனால பக்காவாக எல்லா ஒர்க்கும் ஒருத்தரே வந்து பார்த்துட்டு ஸோ 1,600 தான் சார்ஜ் பண்ணார். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ டோட்டலாக ஒர்த்துன்னு பார்க்கும்போது 35,000க்கு மேலே நான் ஃபிட் பண்ணுறப்போ, அது அந்த வின்டர் டைமில் ஃபிட் பண்ணுறப்போ இந்த அமௌண்ட் வந்தது. இப்போது நிறையா வேரி ஆகலாம், ஏன்னா சம்மர் சீசனில் வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஏசி ஃபிட் பண்ணுறதை பற்றி இருப்பாங்க. ஸோ அவங்களும் பிஸியாக இருப்பாங்க, ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்களும். ஸோ ஏசியோட ரேட்டுமே இப்போலாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. நான் என்னோடய வீட்டுக்கு பக்காவாக இந்த அமௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் சர்ச் பண்ணப்போ என்னால் இந்த அளவுக்கு 35 கொண்டு வர முடிஞ்சது. பட் நான் ஏசி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு குரோமா ஸ்டோரில் போய் செக் பண்ணேன். நிறையா ஸ்டோரில் செக் பண்ணுறப்போ நான் டோட்டலாக வர்ற இந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க ஸ்டார்டிங் ஏசியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 32,000க்கு மேலே தான் ஏசியே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஏசி வாங்கினேன். ஸோ ஒர்க்கிங் வைஸ் பார்க்கும்போது இந்த ஏசி வந்து பக்காவே ஒர்க் ஆகுது. ஸோ என்னோடய ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இது 5க்கு 4.5 நான் ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏசி எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.